பிரபல இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் நடிகரா அவதாரம் எடுத்திருக்காரு. அவருடைய இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கூலி திரைப்படம் கடந்த ஆகஸ்ட் மாதம் தேட்டர்ஸ்ல வெளியாகி இருந்தது. அந்த படத்தோட ப்ரமோஷன் இன்டர்வியூக்குள்ளே நிறைய இடங்கள்ல சொல்லியிருப்பாரு, தான் அடுத்ததா ஹீரோவா ஒரு திரைப்படத்தை நடிக்க போறேன், அந்த படத்தை அருண் மாதேஸ்வரன் டைரக்ட் பண்ண போறார் அப்படின்னு சொல்லி. படப்பிடிப்பு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியே தொடங்கிருச்சு அப்படின்ற ஒரு நியூஸ்லாம் சோஷியல் மீடியால வந்துட்டு இருந்துச்சு. ஆனா படத்தை பத்தின எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகாம இருந்துச்சு. இப்போ சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அந்த படத்தை தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அபிஷியலா அந்த படத்துல இருந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணி தங்களுடைய ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து அதை அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ராக்கி, சானிக் ஆயுதம், கேப்டன் மில்லர் ஆகிய திரைப்படங்களை இயக்கியதன் மூலமா புகழ்பெற்ற இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் இயக்குனர் லோகேஷ் கனகராஜுடைய நெருங்கிய நண்பர். லோகேஷ் கனகராஜா பலரும் வந்து நடிக்கிறதுக்கு ஆல்ரெடி கேட்டுட்டு இருந்தாங்க. அவர் முடியவே முடியாது மறுத்துட்டு இருந்தாரு. ஆனா தன்னுடைய நெருங்கிய நண்பரான அருண் மாதேஸ்வரன் ஒரு ராவான ரத்தம் தெறிக்க ஒரு கதையை சொல்லவும் உடனே அதுல பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிருக்காரு லோகேஷ் கனகராஜ். சரி ஓகே, இந்த படத்துல நான் ஹீரோவா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நெருங்கிய நண்பருக்காக ஒத்துட்டு இருந்திருக்காரு. அந்த திரைப்படம் தான் இந்த டிசி. எஸ், அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷன்ல லோகேஷ் கனகராஜ் கதாநாயகனாக அறிமுகமாகக்கூடிய அந்த திரைப்படத்துக்கு டிசி அப்படின்னு சொல்லிட்டு தான் பெயர் வச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்துல லோகேஷ் கனகராஜுக்கு ஜோடியா பிரபல நடிகை வமிகா கேபி அவங்க தான் நடிக்கிறாங்க. இந்த திரைப்படத்தில் லோகேஷ் கனகராஜுடைய கதாபாத்திரத்தின் பெயர் தேவதாஸ் மற்றும் வமிகா கேபியின் கதாபாத்திரத்தினுடைய பெயர் சந்திரா. இந்த இரண்டு கதாபாத்திரங்களுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்து தான் டிசி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருக்காங்க. டிசி சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஹாலிவுட்ல ஒன்று இருக்கிறது நமக்குலாம் தெரியும். லோகேஷ் கனகராஜ் வேற டிசி யூனிவர்ஸோட மிகப்பெரிய ஃபேன் அப்படின்றத பல இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அதை ட்ரிபியூட் பண்ற விதமாக தான் இந்த படத்துக்கு டிசின்னு பெயர் வச்சிருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் சோஷியல் மீடியாவில் நிறைய போஸ்ட்லாம் போட்டுட்டு இருக்காங்க. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கக்கூடிய இந்த டிசி திரைப்படத்திற்கு லோகேஷ் கனகராஜின் நெருங்கிய நண்பரும் பிரபல இசையமைப்பாளருமான நம்ம ராக் ஸ்டார் அனிருத் அவர் தான் மியூசிக் பண்றாரு. இந்த கிளிம்ஸ் வீடியோல வெளியாகி இருக்கக்கூடிய அந்த பாடலுக்கு கூட நம்ம ராக் ஸ்டார் அனிருத் இசையமைக்க லோகேஷ் கனகராஜ் அனிருத் காம்போல வெளியான அந்த இங்கிலீஷ் பாடல்கள்ல எப்படி அந்த ஹைசன்பர்க் அப்படின்ற அந்த முகம் தெரியாத லிரிக் ரைட்டர் எழுதியிருப்பாரோ அவர் தான் இதுக்கும் எழுதியிருக்காரு. சோ இந்த படங்கள்லயும் அவங்க காம்போல இருக்க மாதிரி நிறைய ஆங்கில பாடல்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கிளிம்ஸ் வீடியோலயே ரத்தம் சொட்ட சொட்ட அப்படி ராவா லோகேஷ் கனகராஜ் நடந்து வரதை பார்க்கும்போது இது வேற மாதிரியான ஒரு கேங்ஸ்டர் படமா இருக்கும் அப்படின்றது தெரியுது. அதோட சேர்த்து மெல்லி இழையோடும் ஒரு அழகான காதல் கதையும் இது உள்ள இருக்காமா. சோ மொத்தத்துல லோகேஷ் கனகராஜ் ஹீரோவா களமிறங்குறாரு. இந்த திரைப்படம் அடுத்த ஆண்டு கோடை விடுமுறையில் வெளியாகும் அப்படின்னு தெரியுது.